எக்கணமும் அது சிறந்த திராவிடர் திருநாளும் சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப உற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாண்புமிகு வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர்களையும் மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஈரோடு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அந்திய சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்பு முதல்வர் அமைச்சர்களின் செயலாளர்கள், மாண்பு ஈரோடு மாநகராட்சி மேயர், துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், ஓய்வறியா உழைப்பின் மூலம் நாடு போற்றும் நல்லாட்சியை வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றை தமிழர் நெஞ்சங்களில் விதைத்த சுயமரியாதை சூரியன் பெரியார் சிலை வழங்கப்படுகிறது. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மறுமணம் வீசும் மண் ஈரோடு, கைத்தறியின் நூலில் கலையை நெய்யும் மண், விவசாயத்தில் வளமும் கல்வியில் உயரமும் சேர்த்த மண், வளர்ச்சியின் வாழ்விடம் என்று தமிழ்நாடு பெருமையுடன் சொல்லும் மண் நம் ஈரோடு. நம் மக்கள் நலனை முதன்மையாக கருதி செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்று ஈரோடு மாவட்டத்தில் 235 கோடியே 70 மில்லியனான 790 முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக 91 கோடி 0.9 லட்சம் மதிப்பிலான 23 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈரோடு மாவட்டத்தின் வளர்ச்சி பாதையை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் வகையில் தொடங்கப்பட்டிருக்கும் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள புதிய பணிகள் தொடர்பான குறும்படல் உங்கள் பார்வைக்கு. ஈரோடு மண்ணின் மக்கள் சார்பாக வாஞ்சியுடன் வருக வருகவென வரவேற்பது பெருமகிழ்ச்சிகள். 53,716 மாணவர்கள் பயன். உயர்கல்விக்கு ஊக்கமளிக்க புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 48,801 மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 31,652 மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000. மக்களின் செய்தி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 8,65,845 பேர் பயன். கலைஞர் அனைத்து கிராம வேளாண் திரு சஞ்சீவ் செல்வராஜ் அவர்கள, திரு சுப்பராஜன் அவர்கள, திரு அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வெளியே தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, என்னுடைய பாசத்தை பெரியாரை தந்த இந்த ஈரோட்டுக்கு திராவிட இயக்கத்தினுடைய முதன்மை தொண்டன் நான் பெருமையோடு இந்த ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் இல்லைன்னா திராவிட இயக்கம் இல்லை, பேரறிஞர் அண்ணா இல்லை,
முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை, ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த அளவு வளர்ச்சியும் இருந்திருக்காது. ஈரோட்டை பற்றி சொல்லணும்னா இது மஞ்சள் நகரம். நம்முடைய கழகத்திற்கு கிடைச்ச நல்ல முத்து மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அமைதியானவர், அடக்கமான, செஞ்சு முடிக்கிறதுல ஆற்றல் வைக்கிறவர். ரெண்டே வரிகள்ல சொல்லணும்னா மூத்தவர், உழைப்பினால் இளைஞர் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அத்தனை அறிவிப்பையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. கடந்த 4 ஆண்டு காலத்துல ஈரோடு மாவட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்துல செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்றதா இருந்தா அதுக்கு ஏறக்குறைய 2 அல்லது 3 மணி நேரம் ஆகும். எனவே தலைப்பு சிலவற்றை மட்டும் உங்களுக்கு புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். 2வது அறிவிப்பு, பவானி மற்றும் ஈரோடு ஆகிய வட்டங்களை சார்ந்த விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று இந்த 90 கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பட்டாக்கள் நிரந்தர பட்டாவாக மாற்றப்படும். 3வது அறிவிப்பு, இது காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போரில் ஈடுபட்டதுதான். தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டாம். அந்த பாடத்துல PhD வாங்குறவங்க நாங்க. சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம 3 மாதம் கிடப்புல போட்டுட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். நான் கேட்கிறேன், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு அதுல என்ன அரசியலமைப்பு சட்ட பிரச்சனை இருக்கு? அவர் கிடப்புல போட்டதை மறைக்க குடியரசுத் தலைவர் மேல பழியை போட்டு தப்பிக்க பார்க்கிறார். கலைஞர் பேர் வைக்க கூடாதுன்னு மாணவருடைய நலன், அதுல விளையாடுறது என்ன நியாயம்? மக்களாட்சியை மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பாரு நாங்க நம்புறோம். இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க. ஏன் விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. அந்த நாடாளுமன்றத்தில் இருமடகை வேகத்தோடு தொடரும். அதற்கு நீங்கள் துணை நில்லுங்கள், துணை நிற்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 1,84,491 பயனாளிகளுக்கு 278 கோடியே 62 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக திருமதி கருப்பாயி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திருமதி பிரதீபா திரு கோபிநாத் அவர்களை அன்புடன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். குறு சிறு மற்றும் நடுத்தர